சென்னையில் பாஸ்போர்ட் சேவை தொடங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வடசென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கொளத்தூர் சட்டமன்றம் டாக்டர் ஐயா விஎஸ் பாபு அவர்களை, மாண்புமிகு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய மேயர் சகோதரி ஆர் பிரியா அவர்களை, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஸ்ரீமதி ஈசா ஸ்ரீவத்ஸ் அவர்களை, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஸ்ரீமதி மரியம்மா தாமஸ் அவர்களை, ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் திரு விஜயகுமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வடசென்னை பாராளுமன்றத்தை சேர்ந்த கொளத்தூர் பகுதியை சார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வடசென்னையில் அதுவும் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு போகணும், இந்த போக்குவரத்து நெரிசலில். அதனால் நீங்கள்லாம் இனிமேல் மவுண்ட் ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் இந்த பகுதியிலேயே நம்மளுடைய பாஸ்போர்ட் தேவையை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற இந்த சாத்தியத்தை இன்றைக்கு நிவர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆஃபீஸாக செல்வ மகள் திட்டத்தை உள்பட அதில் ஒரு பாஸ்போர்ட், நாம் இல்லைனா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும், அங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடிகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ் ஆஃப் லிவிங், அதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தாரக மந்திரம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதாவது எளிமை, எதுவுலையும் ஈஸியாக அணுகக்கூடியது, அரசாங்கங்களை எளிமையாக அணுகக்கூடியது, அரசாங்கங்களை ஈஸியாக அணுகக்கூடியது. அப்படி அணுகும் விதமாக தான் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அதுவும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் கீழே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு இன்றைக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் பேங்க்குக்கே நம்மளாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்க்கே போக தெரியாது, பேங்க்குனாலே ஒரு எட்டாக்கணியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசலில் இருக்கிறாங்க. பேங்க்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. கிட்டத்தட்ட ஜன்தன் அக்கௌண்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேலே ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்களிடத்தில், பேங்க் வந்துருச்சு, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு. அக்கௌண்ட் வந்தோடனே முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தாசில்தார் ஆஃபீஸ் போகணும், இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், அங்கே போய் ஐயா எனக்கு மானியம் வந்திருக்கு, அரசாங்கத்தினுடைய மானியம், அதை கொடுங்கன்ட்டு ஆஃபீஸர். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக பேங்க்லேயே, வங்கி கணக்கிலேயே, டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது. ஒரு சொல்லுவாங்க, அப்போதைய பிரதமரே சொன்னார், நாங்கள் அரசாங்கத்தில் ₹1 மக்களுக்கு நிதியை ஒதுக்குனா அதில் 15 காசு தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ₹1 ஒதுக்குனா அந்த ₹1 நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலேயே, அவங்களோட பெனிஃபிஷரி வங்கி கணக்கிலேயே போய் சேர்கிறது. அதுதான் இன்றைக்கு டிரான்ஸ்பரன்சி, டிஜிட்டல். இன்றைக்கி உலகத்திலே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுகின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்மளுடைய பாரத நாடாக இருக்கிறது. பல நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் கூட இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக போங்க, இங்கே ஒரு காய்கறி விற்கிற அம்மாக்கிட்ட, ஒரு இளநீ விற்கிற அம்மாக்கிட்ட போயிட்டு நீங்கள் இளநீ வாங்கினா கூட
அவங்க கிட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க, கூகுள் பே பண்ணுப்பா இல்லை ஃபோன்பே பண்ணுப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நம்ம நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி இருக்குன்னா அது நம்மளோட மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியினால் மக்களை நம்பினார். எப்பயுமே சிட்டிசன்ஸை நம்பணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, நான் 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னென்னா அட்டஸ்டேஷனுக்கு ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ரூமாக போய் ஏறி அலைய வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரொஃபஸர் எப்போ நான் உனக்கு தான் உன்னே தெரியாது, நான் எப்படி அட்டஸ்டேஷன் போடணும்னு சொல்கிறேன். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மக்களை நம்பினார். மக்கள் நீங்கள் நான் தான் அப்படின்றதுக்கு பாலாஜி தான் நான் அப்படின்றதுக்கு சாட்சி சொன்னால் பாலாஜி போதும். அப்படி சகோதரர் அவங்கள மக்களுடைய நம்பிக்கையை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்தார், மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு. அதனால தான் இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், 2047 நாம் விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவாக இருக்கிறது. அதுதான் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி மெட்ரோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த இடத்துக்கு நமக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. அதே மாதிரி ரயில்வேல பல திட்டங்கள், வந்தே பாரத் ட்ரெயின். இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லாம் என்ன, நான் சென்னையில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிறனால சொல்கிறேன், வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. எங்கேருந்து போகுது? இந்த பெரம்பூர் சென்னை ஐசிஎஃப்லேருந்து அந்த வந்தே பாரத் போகுது. சென்னை ஐசிஎஃப்ல மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம ஊரில் தயாரிக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. நம்ம வட சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் போகுது. மற்ற நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரயில்வே திட்டங்களில் நாம் மிக அதிக வேகமான கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், எழும்பூர் ரயில் நிலையத்தை ஒரு சர்வதேச செலவில் ஒரு விமான நிலையம் எப்படி இருக்கிறதோ 800 கோடி ரூபாயில் அந்த நம்மளுடைய சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படி அடிப்படை வேணால் ஒரு நாடு வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கின்ற நாடு அனைத்து பகுதியிலும் முன்னேறணும்னா 2 சைடும் இருக்கணும். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சோசியல் டெவலப்மெண்ட். அதுதான் தெருவார வியாபாரிகளுக்கு கடன், முத்ரா லோன், அது பிரைம் மினிஸ்டருடைய சூரிய கர் திட்டம். இங்கே எல்லாமே இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம வீடுகளில் நாம் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அரசாங்கத்தில் 80,000 ரூபாய் நமக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் கரண்ட்டை அரசாங்கத்திற்கு கொடுக்கலாம். அரசாங்கம் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு போக மீதியை நமக்கு பணமத்தையும் கொடுக்கின்ற ஒரு நம்ம வீடுகளிலேயே நாம் மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்படி அருமையான திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எளிமையான அரசாங்கமாக, எளிய வழியில் மக்களை சென்றடைகின்ற அரசாங்கமாக நம்மளுடைய, அதனால தான் கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டில் தேவையில்லாத சட்டங்கள் 1500 எடுத்திருக்கிறோம். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு சின்ன கம்பெனி வச்சுருப்பார், அந்த கம்பெனியில் போய் சுண்ணாம்பு அடிக்கலைன்னா அந்த ஓனர் போய் சென்னை எக்மோர் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டுறதுக்கு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் எடுத்து இந்த நாடு வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அருமையான சிந்தனையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான நேரத்தில் நம்ம கொளத்தூர் பகுதியில் இந்த பாஸ்போர்ட்டை திறந்து வந்திருக்கின்ற இந்த அனைத்து சகோதரர்களுக்கும், இதற்கான வேலை செய்த பாஸ்போர்ட் அதிகாரிகள், போஸ்டல் அதிகாரிகள், இதற்காக இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள், எம்பி அவர்கள், மேயர் அவர்கள் எல்லாருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.